வார்த்தைகளை அளந்து பேச வேண்டாமாங்கிறாரு அங்கிள்னு சொன்னது. இன்னைக்கு சொல்றாரு ஸ்டாலின் மாமாங்கிறாரு. அது ஒரு முதலமைச்சர் இருக்கிறாங்க. எனக்கு முதலமைச்சர் மேல 1008 கருத்து வேறுபாடுகள் இருக்கு. சரிங்களா? நீங்க மேடையில பேசும் பொழுது முதலமைச்சரை மாமா அப்படிங்கிறீங்க. இது சினிமால கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க. 2 பேர் விசில் அடிப்பாங்க, 2 பேர் கை தட்டுவாங்க. யாரோ திமுக அமைச்சர் விஜய் அவரை பார்த்து பூமர்னு சொன்னா எப்படி இருக்கும்? சில வார்த்தைகளை சில இடத்துல பயன்படுத்துவதற்கு முன்பு மக்கள் பக்குவத்தை எதிர்பார்க்கறாங்க. பக்குவம் இல்லாம எப்படி முதலமைச்சராக தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க? நீங்க நாகரிகத்தை பத்தி பேசுறீங்களே, இதே எடப்பாடி ஒரு தற்கொலைன்னு பேசின வீடியோ எடுத்து காமிக்கவா? நீங்க நாகரிகத்தோட பேசுனீங்களா? பச்சையின்களை 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. அண்ணாமலைக்கு கேட்குறேன், இன்னைக்கு அவர் சபை நாகரிகம் வேணுங்கிறீங்கள. ஸ்டாலின் சொன்னது, இவருக்கு ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னதுக்கு இதே ஸ்டாலின் கவர்னரை இங்கே ஒருத்தன் இருக்கானேன்னு சொன்னார். அதை விடையே அசிங்கமாக பேசிட்டார் விஜய். அன்னைக்கு கேள்வி கேட்டீங்களா? நீங்கள்லாம் பிஜேபிக்காரங்க தானே, கவர்னர் உங்களை நம்பி தானே இருக்காரு ஆளுங்கட்சி மத்தியில். அன்னைக்கு கவர்னரை அவன் இவன்னு ஒருத்தன் இருக்கானேன்னு ஒரு நாட்டு முதலமைச்சர் பேசினார் இதே இதில். இன்னைக்கு யாரோ தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது புலம்பிக்கிட்டு இருக்கிறான நான் கேட்கிறேன். எங்க போனீங்க கேட்டீங்களா? அப்ப ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவிச்சீங்களா?